பங்களாவை விற்றீர். இப்போது அவன் வெளியூரில் இருந்த ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக்கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான், மௌனமாகவதை புரிகிறான். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்து கட்ட நீர் சதி நடத்துகிறீர், பயங்கரமான சதி நடத்துகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு. உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன். ஜாடையாக நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள். நான் என்ன செய்வது? போதும் உமது வேஷம். கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டாள் திருடனைப் போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறீர். உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், பிரேமா எனக்கு வேண்டும், நிச்சயம் எனக்கு வேண்டும். நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பார். உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான். நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி உம்மை கூண்டிலேற்றுவான். இதை மறந்து விடாதீர் பரோபகாரம், மறந்து விடாதீர். வருகிறேன். ஹலோ, மிஸ்டர் பரவகாரன் இருக்காரா? ஓ, பரவகாரன் நான் பேசுறதா? ஹலோ, குட் ஈவினிங். நான் கணேஷ் பேசுறேன். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் கணேஷ். ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு. நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? ஷூர், தாராளமா வர்றேன். சாயந்தரம் 7 மணிக்கு. நோ, நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா. வெரி குட், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட், தேங்க்யூ. தேங்க்யூ. வெரி குட். பிரமாதம் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப பிரமாதமா இருக்கு பங்களோ. ஆமா, என்ன செலவா இருக்குங்க? ஜாஸ்தி ஒண்ணு ஆகல. 6 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. வாட்? 6 lakhs தான் ஆச்சு. 6 lakhs? அரண்மனை நேரம் வீட்டை கட்டி போட்டு நீங்க நாங்க தனியா இருக்குங்க. தனியா இல்லையே, சர்வன்ஸோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லைங்க நான் சொன்னது, கல்யாணத்தை பத்தி. ஓ, அதுவா? எனக்கு முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நேரம் வந்துட்டது. அது முடிஞ்சோன்னு கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இது என்னோட சர்வெண்ட். ஆனா பிறவி ஊமை. பேர் என்ன தெரியுமோ? தேன்மொழி. தேன்மொழி? ஆமா. ஊமைக்கு பேர் தேன்மொழி. பாருங்க, பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்லை பாருங்க. ஆனா பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அதுதான் நீங்க. நல்லா சொன்னீங்க போங்க. ஆனா ரொம்ப பேர் என்ன அப்படிதான் சொல்றாங்க. சரி, டிஃபன் சாப்பிட்டு பேசலாமா? ஏன் நிக்கிறீங்க? உட்கார், சாப்பிடு. மிஸ்டர் கணேஷ், எனக்கு 8:30 ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. அத நான் மறந்துட்டேன். நான் கூட மறந்துட்டேன். கொஞ்சம் அப்படி வாங்க ப்ளீஸ். இந்த படங்களை பார்த்தீர்களா? இது எனது தந்தை, இதுதான் எனது தாய். நண்பன் ஒருவனால் நாசமாகிவிட்டது எங்கள் குடும்பம். நண்பன் அவன் நயவஞ்சகன், நாய்குணம் படைத்தவன். ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த கொள்ளிவாய் பிசாசு. நடக்குமா? அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய்.
ஆனால் அவனோ என் தந்தையின் சாவிற்கே வழிவகுத்து விட்டான். மிஸ்டர் கணேஷ், நேரமாக இதை பார்த்தீர்களா? பாருங்கள், எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் செந்தாமரை முகம். விதவை கோலம், விசார வாழ்வு, இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா மிஸ்டர் பரோபகாரம்? நீங்களே சொல்லுங்கள், சும்மா விட்டு விடுவதா? எப்படி மிஸ்டர் கணேஷ், நான் வர நேரமாகுது. நில்லும். படம், பயம், ஓட்டம். இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம்? கணேஷ், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ என்னமோ தப்பா நினைச்சிட்டு. கணேஷ், கணேஷ், கவலைப்படாதீங்க அம்மா. ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீர் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடும், இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொழியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்து விட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், பாருங்கள், என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமாயிருக்கிறதே. எங்க போயிருப்பார்? உங்கள் அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸுக்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கி விட வேண்டாம். சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா?
யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமாம். மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா. உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்கு